இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். எதை பத்தி அப்படின்னா நம்ம கேக் பேக்கிங் ஸ்பஞ்சஸ் பேக் பண்ணுவோம் இல்லையா, நம்ம யூஸ் பண்ற டின்ஸோட சைஸஸ் அண்ட் மேக்ஸிமமா ஒரு டின்ல எவ்வளோ கெப்பாசிட்டி ஃபில் பண்ணலாம், நம்ம ஃபில் பண்றதை பொறுத்து தான் கேக் வந்து ரைஸ் ஆகி கிராக் ஆகிறதுக்கும் இல்ல சிங்க் ஆகாம இருக்கிறதுக்கும் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணணும். அதுல நான் அதிகமா யூஸ் பண்ற டின்ஸ் அண்ட் இது வந்து நம்ம டாலா ஒரு கேக் பண்ணணும்னா என்னென்ன டைப் ஆஃப் டின்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபிளாட் கேக் வந்து பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டின்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபார் half a kg, 1 kg, 2 kg பேட்டருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் கொஞ்சம் நிறையா அப்போ நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து நான் யூஸ் பண்ணுற எல்லா டின் சைஸஸும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து சின்னதாக ½ kg கேக் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற 2 டின்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டான கேக் பண்ணுறீங்க, அதாவது ஹைட் பெருசாக இருக்காது பட் அதோட வித் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளாட்டான கேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ½ kgக்கு இந்த 5 inch டின்ஸ் கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி 6 inch டின்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு அளவுக்கு பெருசாக டாலாக தேவையில்லை, ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா இந்த சைஸஸ் கரெக்டாக இருக்கும். பட் இதுவே வந்து உங்களுக்கு ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும், ½ kgயாக இருந்தாலும் எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக டாலாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து either 4 inch டின் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி 3 inch டின் யூஸ் பண்ணலாம். நான் வந்து அதிகமாக 3 inch டின் வந்து பென்டோ கேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நான் ½ kg பண்ணுறதுனா மோஸ்ட்டாக 4 inch தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஸோ பார்க்குறதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் டாலாகவும் இருக்கும் அண்ட் ஒர்க் பண்ணுறது வந்து 3 inch விட கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும். ஸோ எப்பவுமே பெரிய சைஸஸில் ஒர்க் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஈஸி. சின்ன சைஸஸ்னால் வந்து நம்ம டவல் இன்சர்ட் பண்ணி அதை வந்து நல்லா ஸ்டேபிளாக வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு போயிட்டோம்னா அது பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஒரு 1 kg கேக் பண்ணுறீங்க அப்படின்னா 1 kg ஃப்ளாட் கேக்காக பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து either 7 inch யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி 8 inch யூஸ் பண்ணலாம். ஸோ 7 inch, 8 inch, இப்போ 6 inch, 5 inch அப்படி சொல்கிறேன் இல்லையா. ஸோ இதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 8 inchலாம் நீங்கள் வந்து 3 லேயர்ஸாக கட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஃப்ளாட்டாக, அதாவது வித்து வந்து பெருசாக இருக்கும், ஹைட் பெருசாக கிடைக்காது. ஆனால் இதே 7 inch பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர்ஸ், இப்போ 8ல 3 லேயர்ஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த ஸ்பஞ்சை கட் பண்ணி ஸ்டாக் பண்ணுறப்போ உங்களுக்கு 7 inch பண்ணுறப்போ உங்களுக்கு 4 லேயர்ஸ் மாதிரி கிடைக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் அதோட ஹைட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக வேண்டாம், டாலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 6 inch யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி 5 inch யூஸ் பண்ணலாம். ஸோ அது ரெண்டுமே வந்து நல்லா டாலாக கிடைக்கும். பட் நான் சொன்ன மாதிரி 6 inch போனீங்கன்னா அந்த ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 5 inch போனால் ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ். அடுத்தது 2 kg கேக். இப்போ 2 kg கேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த கேக் ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஐதர் வந்து 10 inch யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கொஞ்சம் டாலாக, அதை விட கொஞ்சம் டாலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9 inch யூஸ் பண்ணலாம். நல்லாவே டாலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 8 inch யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி 7 inch யூஸ் பண்ணலாம். ஸோ பேட்டர் வந்து நீங்கள் போர் பண்ணுறப்போ இந்த மாதிரி தான் 10 சைஸஸ் சூஸ் பண்ணணும் உங்கள் கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து, டால் கேக்கா ஃப்ளாட் கேக்கா அப்படிங்கிறது. இப்போ நம்மளுக்கு டின்ஸ் என்னென்ன டின்ஸ் யூஸ் பண்ணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு டின்ல மேக்ஸிமமாக எவ்வளோ பேட்டர், அமௌண்ட் ஆஃப் பேட்டர் ஊற்றணும் அப்படின்னா அது மேலே வந்து கிராக் ஆகாமல் இருக்கும். கேக் ஸ்பஞ்சஸ் மோஸ்ட்டாக கிராக் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் நம்மளோட கேக் டின்ஸில் வந்து எக்கச்சக்கமாக பேட்டரை ஃபில் பண்ணுறது. இப்போ இந்த ஒரே டின்ல வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 3 kg ஆஃப் பேட்டரை ஃபில் பண்ண என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து கேக் ரைஸ் ஆகி இன்னும் ஃபர்தராக ரைஸ் ஆகிறதுக்கு இடம் இல்லாமல் சென்டரில் வந்து கிராக் விடும். ஸோ இந்த கிராக்ஸ் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, நம்மளோட பேட்டரை வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக ஸ்பிளிட் பண்ணி ஊற்றுறதுல தான் இருக்கு. ஒரு கேக் டின்ல வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பேட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நான் சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்த 4 inch கேக் டின்ஸ்லேருந்தே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு 4 inch கேக் டின்ல ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மித்தது எல்லாத்துக்கும் எப்படி நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ 4 inchக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 grams ஆஃப் பேட்டர் தான் மேக்ஸிமம் வந்து ஃபில் பண்ணணும். ஒருவேளை 100 gramsக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டின்ல ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒருவேளை உங்ககிட்ட 200 grams ஆஃப் பேட்டர் இருக்குது அப்படின்னா இதில் 100ம் இதில் 100ம் ஸ்பிளிட் பண்ணி ஊற்றுங்க. இந்த 100 grams விட கொஞ்சம், அதாவது ஒரு 20 grams ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்காது. பட் நீங்கள் அதை விட ஜாஸ்தியாக ஃபில் பண்ண உங்களுக்கு கிராக்ஸ் வந்து கண்டிப்பாக விழுக ஆரம்பிச்சிடும். 100 gramsங்கிறது ஒரு 120 grams ஆகலாம், பட் 150 grams மாதிரி போர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து கிராக்ஸ் விழுகும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 4 inchக்கான 100 grams மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி அடுத்தடுத்து வர்ற டின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ 5 inch டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 100லேருந்து ஒரு 150 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து 5 inch டின்ல நம்ம மேக்ஸிமமாக ஃபில் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ 4 inchக்கு 100 சொல்லியிருக்கேன், அப்போ 5 inch அப்படின்னா 100 + 150.
ஸோ நீங்கள் 5 inch டின்ல வந்து 250 grams ஆஃப் பேட்டர் வந்து மேக்ஸிமம் ஃபில் பண்ணலாம். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ப்ளிட் பண்ணி ஃபில் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது 6 inchக்கு அப்படின்னா 250 plus 150 400 grams of batter வந்து maximum 6 inch tinல fill பண்ணலாம். அப்ப 7 inchல 550 grams of batter. அப்ப 8 inchல 700 grams of batter. அப்ப 9 inchல 850 grams of batter. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய டின் சைஸஸாக இருந்தாலுமே +150 + 150 நீங்கள் கேல்குலேட் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே மேக்ஸிமமாக எவ்வளோ ஃபில் பண்ண வேணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாமே அலுமினியம் கேக் டின்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் சிலது வந்து அலுமினியம் நான்ஸ்டிக்கும் கூட. நார்மல் கேக் டின்னுக்கும் இந்த அலுமினியம் அந்த நான்ஸ்டிக்குக்கும் நம்மளுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். நான்ஸ்டிக்காக இருந்தால் பெட்டர். பட் நான்ஸ்டிக் கிடைக்கலனாலுமே நம்ம நீட்டாக பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிட்டு நம்ம நார்மல் அலுமினியம் கேக் டின்ஸ்லேயே வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். நடுவில் நிறைய பேர் வந்து அலுமினியம் கேக் டின் யூஸ் பண்ணுறது வந்து சேஃப் இல்லை, அலுமினியம் வந்து கேக் நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸ் கூட லீச் ஆகும் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் லீச்சிங் நடக்கும், ஆனால் ரொம்ப 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 கம்மி அளவில் தான் நடக்கும். அது வந்து நம்ம பாடியை ஒன்றும் பெருசாக பண்ணாது. ஸோ அதனால தைரியமாகவே நீங்கள் அலுமினியமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து சிலிக்கான் யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம், கிளாஸ் யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் கிளாஸ் எல்லாம் பண்ணுறப்போ கொஞ்சம் பேக்கிங் வந்து அன்ஈவனாக நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால நான் வந்து சிலிக்கான் கிளாஸ்லலாம் வந்து பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி அலுமினியம் கேக் டின்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம கேக் டின்ஸ் இந்த அலுமினியம் கேக் டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு லைன் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை அப்படின்னா பட்டர் அண்ட் மைதாவை டஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. லிங்க் மேலே கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லீவ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபில்டாக இருக்கிறது தான் என்னோட பேக்கிங் மாஸ்டர் கிளாஸ் கோர்ஸ். ப்ராப்பராக கேக் பேக்கிங் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோட மாஸ்டர் கிளாஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது இல்லாமல் ப்ரௌனி கோர்ஸ் இல்லை உங்களுக்கு பேக்கிங் ஓரளவுக்கு தெரியும், எனக்கு வந்து ஸ்பஞ்ச் ரெசிபி மட்டும் ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் தனியாக எக் அண்ட் எக்லெஸ் ஸ்பஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வச்சுருக்கேன். ஒரு நல்ல ரிச் ஃபட்ஜி ப்ரௌனிஸ் மாதிரி பண்ணணும், எக்லெஸ் அண்ட் எக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் தனியாக ஒரு கோர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. நான் அந்த கோர்ஸ் எல்லாத்தையும் என்னோட வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா. ஸோ நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்